ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 6 வரைக்கும் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். முக்கால் சுபம்னு சொல்லக்கூடிய இடம், அதுவும் சூரியனோடு இணைஞ்சிருக்கார். புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். சூப்பர். அவர் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ராசிநாதனுடைய நிலை நல்லா இருக்குது. அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகுமா? இப்போ இந்த வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் நல்ல ஒரு தொழிலுக்காகவோ ஒரு உத்தியோகத்தை எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். இது நாள் வரைக்கும் முடியாமல் போயிருந்த சில விஷயங்கள் கூட இப்போ முடிவுக்கு வரும், சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. சரி, வேலை விஷயங்கள் எப்படி இருக்கின்றன, தொழில் விஷயங்கள் எப்படி இருக்கின்றன, பண வரவு வருமா, குடும்பத்தில் சம்பாத்தியம் இருக்குமா, சந்தோஷம் மிஞ்சுமா, அதான கேள்வி. பாருங்கள், 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாமே வேலையை பற்றியோ இல்லை செய்யக்கூடிய தொழிலை பற்றியோ இருந்து அதில் முனைப்போடு முழு வீச்சோடு இருந்து செயல்பட்டு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் 10ல் இருக்கார். யாருக்கெல்லாம் சனி பகவான் 10ல் இருந்தாலும் மேலாமணிக்கே வேலை பார்க்க மாட்டாங்க. அங்கே வேலை இருக்கோ இல்லையோ, ஆனால் பார்த்தா இன்னமும் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆஃபீஸ் டைம் முடிஞ்சால் கூட உட்காந்து அப்பவும் முடிப்பாங்க. போகலாம் வாங்க பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க எழுப்பும்போது கூட அதான் அப்படியே வரேன்னு ஒரு 5 நிமிஷம் பொறுத்தான் வருவாங்க. அந்த அளவுக்கு 10ல் சனி இருக்கிறவங்களுக்கு வேலை பலு உண்மையிலே இருக்கும். டெடிகேஷனாக வேலை பார்ப்பீங்க. முழு வீச்சோடு இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சனி பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறதால அயன சயன போகம், அயன சயன போகம், சாப்பிட்ற நேரம், உறங்குற நேரம், இதெல்லாம் வந்து ரொம்ப அதில் கை வச்சுருவீங்க. தூங்குற நேரம் கம்மியாகிடும். அப்போ ஒர்க்கு லோடு அதிகம்னு அர்த்தம். அதிகமாக வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ அதுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடிய நேரம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். மற்றபடி அப்போ இன்புட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். 2ல் பாருங்கள், உங்களுக்கு 5 சுக்கிரன் உட்காந்துருக்கார். எப்போவுமே சுக்கிரன் வந்து இதில் பாருங்கள், குரு வந்து தேவகுரு, சுக்கிரன் வந்து அசுரகுரு. 2ஆம் இடத்துல, அதாவது ராசிலேயோ 2ஆம் இடத்துலையோ சுக்கிரன் இருந்தால் அவ்வளோ ஒரு கொடுப்பனங்க, சம்பாத்தியம், லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் பேசக்கூடியவர்கள், அதாவது ஒரு சொற்பொழிவாளர் இருக்கார்,
ஒரு அரசியல்வாதி பேசுகிறாங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ அவர் ரொம்ப நல்லா பேசுவார். அதாவது இந்த எதுகை மோனை, இந்த தமிழ் தூய தமிழில் பேசுகிறது, அப்படி ஒரு ஃப்ளூயன்ட் ஸ்பீச் இங்கே தமிழில் அப்படி இருக்கும். பிரமாதமாக எல்லாரும் பிரமிச்சு போவாங்க, என்ன அவ்வளோ பிரமாதமாக பேசுகிறார். அதுபோல் வாக்குஸ்தானம் சிறப்பாக இருக்குது. நல்ல ஏற்கனவே நீங்கள் மிதுன ராசிக்காரங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவர்கள், பழகக்கூடியவர்கள், காரியவாதிகள், கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லணும். அப்போ 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா உங்ககிட்ட அப்போ பேச கற்றுக் கொடுக்கணுமே. மீன் குஞ்சிக்கு நீந்த கற்றுக் கொடுக்குற கதையாகுது. சுக்கிரன் வேலை இருக்கிறார். அப்போ ரொம்ப ஐஸாக பேசி நைஸாக காரியத்தை சாதிப்பீங்க. காரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், உங்கள் மோட்டிவேஷனே அதானே. அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் படிக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப நல்லா படிப்பீங்க. ஒன்று சூரியன் புதன் புதாதித்ய யோகம் இருக்கிறதால புதன்னாலே அறிவு தானங்க, கல்வி தானங்க. அப்போது கல்வி சம்மந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு எய்ம் வச்சுருப்பீங்க. இந்த இதில் இவ்வளோ செமஸ்டரில் இது இவ்வளோ மார்க் எடுக்கணும், இல்லை ஒரு 10th படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் இதில் கணக்கில் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கும்ல. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு போராடுவீங்க, ஜெயிப்பீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. 4ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்கார், சனி பார்க்குறார். பட் 4க்குடையவன் 3ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ விற்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. ஆனால் அந்த 4ஆம் வீட்டு அதிபதியோ 4ஆம் வீட்டையோ குரு பார்க்கணும், இல்லை சுப கிரகங்கள் பார்க்காம இருந்தாலும் அசுப கிரகங்கள் பார்க்காம இருக்கணும். இப்போ 4க்குடையவன் 3ல் இருக்கிறது சொத்து பத்து விற்கும் முயற்சி பண்ணிங்கன்னா. ஆனால் சனி பார்வையில் இருக்கிறதால ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க பேசி முடிச்சுட்டு நான் அவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் அக்ரிமெண்ட்டில் கூட போடுவாங்க. அதில் ஏதாவது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வரும், இல்லை அவங்க கடைசியில் தடங்கள் ஆகிடும், விற்க முடியாது. அதெல்லாம் சும்மா இருந்திருக்கலாம் பொழுது இவங்க ஏடாவணம் பண்ணி கட்சியில் அந்த சேல்ஸு பாதியில் நின்று போயிடும். அப்புறம் திரும்பி தர வேண்டியது. ஏன்னா செவ்வாய் அங்கே அந்த வீட்டில் அங்கே உட்காந்து பூமிகாரங்களையும் பார்க்குறாரு இல்லையா. 4க்குடைய புதனும் 3க்கு மறைஞ்சிட்டார். விற்கிறதுக்கான எய்ம் இருக்கும், மோட்டிவேஷன் இருக்கும். ஆனால் அங்கே சனி பார்வையில் இருக்கிறதுனால கடைசியில் ஏதோ தடங்களில் நின்று போயிடும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இருக்குது. வண்டி வாகனங்கள் செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு இந்த 5ஆம் இடம் குரு பார்க்குறார், சூப்பர். 3ஆம் இடத்துல ராசிநாதன் போய் அமர்ந்திருக்கிறார். இப்படி இருக்கும் பட்சத்தில் 9ல் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கார். அப்போ ஷேர் மார்க்கெட்டு, ரேஸ் கோர்ஸு, இல்லை லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்டு இதுபோல் இதில் ஈடுபாடு உள்ளவர்கள், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம், நல்ல அற்புதமாக அமையும். சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சனி எப்பவுமே வக்ரம் பெற்றாலே ஒரு பொதுவாக ஒரு காமனான ஒரு விஷயம் என்னென்னா, சனி தாங்க தொழில்காரகன், உத்தியோகக்காரகன். அது வக்ரம் பெற்றால் ஜெயிப்பீங்க. மற்ற கிரகங்கள் ஜெயிச்சு கொடுக்கும், ஆனால் அது போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வக்ரம் பெற்றால் தொழிலில் ஒரு தொய்வு ஏற்படும், உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். மற்றபடி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெயர் உண்டு. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். மற்றபடி கூட்டாளிகளுடைய, அதாவது நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகும் இந்த காலகட்டம். ஏன்னா 7ஆம் இடத்தை 7 பார்க்குறாரு. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவீங்களே, அப்போ அப்படி இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பாக பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, அங்கே 2 பேர் பக்கத்தில் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக தானே மாறுவாங்க. கட்சியில் அவங்க லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவாங்க. அதுபோல் ஒரு நிலை இருக்கும்.
கூட்டு தொழில் செய்வீங்க சில பேர். கூட்டு தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த சனி பார்க்குறார் ஆரம்பத்தில். அதாவது 10ல் சனி வக்ரமாக இருக்கார். பட் இருந்தாலும் 7ஆம் இடத்தை அந்த சனி பார்க்குறதால அந்த கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு பேதம் இருந்து, அதுக்கப்புறம் குரு பார்வை இருக்கிறதால கொஞ்சம் அப்புறம் சமரசமாகி ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதை சந்திரனுடைய நிலையை வச்சு இந்த ராசி பலன்னு பார்க்கும் பொழுது 2க்குடையவன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2க்குடையவன் 8ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் 2ஆம் வீட்டை பார்க்குறார். இப்போ 2க்குடையவன் 8ல் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்க்குறாருன்னு சொன்னால், இந்த ஒரு மறைமுகமான ஒரு காசு பணம் வருமானம் ஒரு சிலருக்கு வரும் பார்த்தீங்கன்னா. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வர்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. இல்லை ரொம்ப நாளாக எப்போவோ விடுபட்டு போன காசு பணம் அவங்க தர வேண்டியிருக்கும். அவன் அவ்வளோதான் போய் முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோ எங்கே தர போகலான்னு நீங்கள் நினைப்பீங்க. அவன் கொண்டாந்து கொடுத்துட்டு போவான். ஏன்னா 8ல் அமர்ந்து பார்க்குறதால உங்களுக்கு மற்றவங்க மூலியமாக காசு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விரோதிகளாலே கூட நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லணும். மறைமுக வருவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்குது. சுக்கிரன் 2 இருக்கிறதால உங்களுக்கு நல்ல வருவாய், நேர்முக வருவாயே இருக்குது. பட் சந்திரனை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு நிலை. மற்றபடி அவர் கடைசி 5 நாள் நல்லா தான் இருக்கார். முதல் 2 நாள் தான் நீச்சமாக இருக்கிறதால கொஞ்சம் காசு பணம் கேட்குற இடத்துல வராது. கொஞ்சம் வருமானம் இருக்கும், கைக்கு சேர்றது மறுநாள் தான் வரும். அப்படி கூட வரலாம். மற்றபடி 9ஆம் இடத்தில் ராகு இருப்பது வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இல்லை உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் தாராளமாக போகலாம். மற்றபடி இதில் கலைத்துறையில் இருப்பவர்கள், மீடியா, கலைத்துறை, மீடியா, ப்ரெஸ்ஸு, இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம், இல்லை அரசியல் துறையில் வேலை பார்க்கலாம், அரசியல் இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் ரொம்ப வளர்ச்சி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அதாவது பாக்கியமான ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் வளர்ச்சி நீங்களே இவ்வளோ வளர்ச்சி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறத விட அதிகமாக கிடைக்கக்கூடிய தருணம். பியாண்ட் யுவர் லிமிட். நீங்கள் எஸ்டிமேட் வச்சுருப்பீங்க இவ்வளோ கிடைச்சா அதை விட தாண்டி உங்களுக்கு வருமானமும் சரி, பேரு புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் ஆல் ஒர்க் பண்ணுவீங்க, சின்சியாரிட்டி இருக்கும், டெடிகேஷன் இருக்கும். ஸோ பண வரவு இருக்குது, குடும்பத்தில் அமைதி இருக்குது. மற்றபடி ஒரு சுபகிரகம், அதுவும் மிகுந்த சுபகிரகம் குரு ராசியில் உட்காந்துருக்கான்னு சொன்னால் ஒரு தெளிவாக இருப்பீங்க. எந்த ஒரு இதுலேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் வெளியே காட்டிக்க மாட்டீங்க. இருக்காது, கடைசியில் தீர்வுக்கு வந்துடும், நல்லதாகிடும். பட் அதுதான் குரு ராசியில் இருந்தாலே ஒரு டென்ஷன். ஏன்னா சனி பார்த்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அயன சயன போகம் கெடுக்கிறது, வேலைக்கு உண்ண முடியாது, உறங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதில் எந்தெந்த கிரகங்கள் வலிமை கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு விஷயம், சனி செவ்வாய் பார்க்குறதால இதில் மிஷின் ஆப்ரேட்டர், கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, மிஷினுக்கு அருகாமையில் இருந்து வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள், டிரைவர், கால் டாக்ஸி, ஆட்டோ, பஸ்ஸு, லாரி, வேனு, இதுபோல் டிரைவர்கள் கூட பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையாக. ஏன்னா சனி செவ்வாய் எதையுமே நம்ம மிஷினை நம்பி தான் வாகனத்தை இயக்குறோம். மிஷினை, அதாவது ஸ்பேர் பார்ட்ஸை நம்பி தான். அதில் ஏதாவது 1-2 எதுவும் ஆச்சுன்னா நமக்கு தானேங்க பிரச்சனை. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. 4ஆம் இடம் அது சுகஸ்தானம். 11க்குடையவன் போய் 4ல் உட்காந்து சனி பார்வையில் இருக்கான்னு சொன்னால், நான் சுகத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கட்சியில் சுகம் சுகவீனமாக ஆகிடும், இல்லை நெகட்டிவாக மாறிடும். அதனால்
பிரச்சனை வரும், ஸ்க்ராட்சோ இல்லை கையில் காலில் அடிபடுறதோ இப்படி ஒரு நிலை ஏற்படும். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்களா, ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கார். பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், ஆஞ்சநேயரை போற்றுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.